நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படின்னா, அது பேர் மத்லி தான். இதை நம்ம எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம மைதா மாவில் தான் இதை செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி இதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு, நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு ஒரு பக்கம் தூரமாக வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு நொடி தேங்காய் எடுத்து அதை நல்லா பூ துருவி அதையும் எடுத்து தனியாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் தண்ணியை ஊற்றி, தண்ணி நல்லா கொதிக்கும். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சப்பாத்தியை நல்லா திரட்டி, அந்த சப்பாத்தி பதத்துக்கு நல்லா திரட்டிட்டு, தேவையான அளவு என்னென்ன சைஸ் நமக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு அதை நம்ம தட்டி எடுத்துக்கணும். அதை எடுத்து ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிடும். இந்த தண்ணி கொதிச்சதுமே இதெல்லாம் எடுத்து அதில் நம்ம போட்டு ஒன்று ஒன்றா போட்டு வேக வச்சு எடுக்கணும். அது வேகிறதுக்கு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மேலே மிதந்து வரும். அதை எடுத்து ஒரு தட்டுக்குள்ளே வச்சு, அந்த தட்டில் தனித்தனியாக அதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை எடுத்து அது மேலே தூவி, அது மேலே கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோ ஒரு அருமையாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.